ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா வந்து சிஎஸ்கே டிசி மேட்சோட ரிவ்யூ பார்க்க போறோம். கடைசியா வந்து ஜெயிச்சிட்டாங்க சிஎஸ்கே ஹோம்ல. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஏஷா தாட்ஸ் இப்போ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே வந்து பெரிய கம்பேக்காக கொடுத்துட்டாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் செலெக்ஷனு. நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு ஸ்குவாட் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்துச்சு. அந்த அகில் ஹுசைன் 2-3 ஓவர் பவர் பிளேயில் போட்டதுனால பேக் ஹேண்டில் எவ்வளோ அட்வான்டேஜாக இருந்துச்சுன்னு நேற்று நம்ம தெரிஞ்சிருக்கோம். அண்ட் ஆல்சோ பிச்சும் பார்த்தீங்கன்னா நல்லா பவுன்சியாக இருந்துச்சு. அந்த சிங் வந்து அதை நல்லா யூஸ் பண்ணிட்டு பயங்கரமாக போட்டார். அதே மாதிரி ஓவர் டர்னும் சரி, அந்த ஃபேஸும் சரி, அந்த லென்த்தும் சரி, பக்கா செட்டப்பாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நேத்தி தான் ஒரு இன்டென்ட்டோட வந்து சிஎஸ்கே ஆடினாங்கன்னு தோணுச்சு. அதில் அந்த இன்டென்ட் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃபீல்டிங்லேருந்து. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்தே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல்டிங் பண்ணாங்க. அந்த ஒரு ரீசன் தான் இந்த வின் பண்ணதுக்கு மெயின் ரீசன் அந்த ஃபீல்டிங்லேருந்து தான் ஸ்டார்டிங்கு. இது வந்து நல்லா தெரிஞ்சுது, பக்கா பேட்டிங் ட்ராக்குன்னு தெரிஞ்சுது. இந்த மாதிரி பியூர் பேட்டிங் ட்ராக் நல்லாவே தெரிஞ்சுது. அதனால நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு 200, 230, 240 எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சிஎஸ்கே பேட்டிங் ஆனதை பார்த்து போயிருக்கலாம். அவங்க இடையில ஸ்லோ டவுன் ஆயிட்டாங்க, கொஞ்சம் மாத்திரை ஸ்டைல் ஆயிட்டாங்க, அடிக்க முடியல. இடையில ஒரு 2 ஓவருக்கு 13 ரன் தான் வந்துச்சு. 15 நினைக்கிறேன். அந்த அதுல தான் கொஞ்சம் பாய்ஸ் வந்து 210 இருந்தாங்க. இருந்தாலும் இது வந்து அச்சீவபிள் ஸ்கோர் தான். அந்த ஃபீல்டிங்னால சிஎஸ்கே வின் பண்ணுச்சு அப்படின்னு தான் நான் சொல்றேன். அதான் டீம் ரிவ்யூ ஸ்டார்டிங்லேருந்து ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னிலேருந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், நூர் அகமது, அகில் ஹுசைன் 2 ஃபாரின் ஸ்பின்னரை கொண்டு வந்து விளையாடுங்கன்னு. நான் சிஎஸ்கேவோட ஹிஸ்ட்ரி படி பாஸ்ட் படி பார்த்தோன்னா ஒரு ஸ்பின்னர் வச்சு தான் நாங்கள் விளையாடுவோம். ஃபாரின் ஸ்பின்னர்னா பேசி அட்லாஸ்ட் அதே தான் ட்ரை பண்ணானோ ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்சு. அட்லாஸ்ட் பல அடிகளுக்கு பிறகு அகில் ஹுசைன் ட்ரை பண்ணலான்னு உள்ள வந்தானோ, என்னதான் தலைவன் 2 நோபால் போட்டாலும் சரி, எது பண்ணாலும் சரி, நேட்டா பிலோ 10 ஓவர்ஸ் பிலோ 10 பெர் ஓவர் போட்டு மாஸ் பண்ணிட்டான். அப்பயும் எனக்கு இன்னும் என்ன புரியலன்னா 2 ஓவரோட கட் பண்ணிட்டான். அதான் எனக்கு புரியல. அவனை கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம் தான் நானும் ஃபீல் பண்ணேன். அவங்க 4 ஓவர் கொடுத்துருக்கலாம். 20 ரன் தான் கொடுத்துருந்தான், நல்லா தான் போட்டான். அவனுக்கு இடையில வந்து இவன் விளையாண்டுட்டு இருந்தான்னு கொடுக்கல கொஞ்ச நேரம். டேவிட் மில்லர் அவுட் ஆனதுக்கு பக்கமாவது கொடுத்துருந்துருக்கலாம். இல்ல அவனுக்கு முன்னாடியாவது கொடுத்துருந்துருக்கான். அந்த ஏன் யூஸ் பண்ணு எனக்கு புரியல. இதுக்கு வாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் என்ன வருவோம் ஆரம்பிப்போம். இன்னைக்கு சஞ்சு சாம்சன் கடைசியா அடிச்சுட்டாரு. கடைசியா 14 மேட்ச்ல இந்த ஒரு 3 மேட்ச்ல ஒரு மேட்ச் அடிச்சுட்டாரு. கடைசியும் நேத்து தான் நினைக்கிறேன். இல்ல இது வந்து சஞ்சு சாம்சன் ஃபேன் ஒருத்தர் இதுக்காண்டி இறக்கி இருக்கோம். அது கேரளால இருந்தே இறக்கி இருக்கோம். சஞ்சு சாம்சன் ஃபேனு எப்படி சொல்லுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நீங்க தான் ரொம்ப ஆவலா இருந்தீங்க. சஞ்சு சாம்சன் முதல் மேட்ச் அடிக்க போறா, 2வது மேட்ச் அடிக்க போறான்னு அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. திருப்பி அடிப்பாரு நீங்க அடிச்சுட்டு தலைவர் மாதிரி. 1-2 அடிக்கல, செஞ்சுரி அடிச்சா கத்தால சீசன்ல ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஐபிஎல்லையே. என்னைக்கா செஞ்சுரி அடிச்சானா? அது சென்னையில வச்சு அடிச்சா. அது இல்ல சஞ்சு அடிக்க மாட்டேன், அடிக்கிறதே தெரியல. முன்னாடி பேர் அடிக்கிறாளா பியான் சாரியா, முன்னாடி மேட்ச் பியான் சாரி அடிச்ச வெளுத்து விட்டானா. இது பார்க்கும்போது எங்க அடிக்கவே மாட்டான் சஞ்சு. அப்படி இருந்துச்சு மேட்ச் பார்க்கும்போது. பரவாயில்ல, செஞ்சுரி அடிச்சா நல்ல வேலை. இது என்ன தெரியுமா, சொல்லுவான் செஞ்சு அடிச்சா என்ன பேட்டிங் பிச்சதான் அடிச்சான்னு சொல்லுவான். ஆப்வியஸா அடிக்கும். இதுதான் ஸ்டார்டிங். இனி இருக்கு மேட்ச். ஐ அம் வெயிட்டிங். இன்னும் 10 மேட்ச் இருக்கு. செஞ்சுரி லோடி. நான் எனக்கு ஒரே ஆசை தான், விராட் கோலி 4 செஞ்சுரி அடிச்சானா 5 செஞ்சுரி அடிக்கணும். அதுதான் 300 ரன் தாண்ட சொல்லு. சரி, பெஸ்ட் சீசனாகவே இருக்கட்டும். ஏன்னா இன்னும் 5 மேட்ச் வந்து சென்னையில் நடக்க போகுது. 5மே பியூர் பேட்டிங் ட்ராக்கு. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ட்ராக்கே பார்க்க முடியாது. அப்படி ஒரு பேட்டிங் ட்ராக்கை தான் போட போறானுங்க. 500 ரன் அடிக்க சொல்லு சஞ்சுவை, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சஞ்சு வந்து பெஸ்ட் ஐபிஎல் பிளேயர்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். 5 செஞ்சுரி பார்த்துக்க. சென்னை ஜெயிக்கிறது தோக்குது பரவாயில்ல, 5 செஞ்சுரி அடிக்கலாம். கீழே சிஎஸ்கே ஃபேனே சிரிக்கிறான்டா வாயம் முடிக்கிட்டு. பாசிபிள் தான். ஆல்ரெடி 150 எடிஸ்டார்ல ஒரு 350 தான். ருத்ராஜ் கைக்கோட பேட்டிங் பத்தி சொல்லுங்க. ரோல் என்னன்னு எனக்கு புரியல. 3 மேட்சா வந்து அடிக்கல. 2 மேட்ச் வந்து ரன்ன பால் அடித்து அவுட் ஆகுறான். வந்து பவர் பிளேல ஓப்பனிங் இறங்கி ஆக்சிலேட் பண்றாங்க. மற்ற டீம்ல வந்து 70, 80, 90, 95, 100 எல்லாம் போறாங்க. இது வந்து 60 ஃபார் நோ லாஸ்ங்கிறது வந்து இன்னும் ஸ்டில் வந்து அந்த 2018, 19 அந்த இது பேட்டிங் ஸ்ட்ராட்டஜிலே போறாங்க. சஞ்சு சாம்சன் ஒரு பக்கம் ஆக்செப்ட் பண்றோம். ஓகே, ருத்ராஜ் கைக்கோட் வந்து பவர் பிளேக்கு அப்புறம் என்னால அவனால ஆக்செப்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தான். அவன் செட் ஆகிதான் அடிப்பான்னா
அந்த மாதிரி ஐபிஎல்ல வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு நான் ஃபீல் பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்க? ஸ்டில் நான் நேற்று என்ன சொல்லுவேன்னா, சிஎஸ்கே தோக்க வேண்டிய மேட்ச் தான். 2-10ங்கிறது வந்து ஜஸ்ட் பார் ஸ்கோர், அவ்வளோதான். அது ஈஸியா அடிக்க வேண்டிய மேட்ச். அவன் வர 3 to 4 டிராப் கேச்சஸ் பண்ணாலும் இதை வந்து மட்டும் டிசி வந்து ஜெயிச்சு அடிச்சிருந்தானோன்னு வச்சுக்கேன், எல்லாரும் டேரக்டா ருத்ராஜ் கைக்வாட் மேலதான் போய் பாஞ்சிருப்போம். ஆனா நேற்று வின் பண்ண ஒரே ரீசன்னால வந்து ருத்ராஜை பத்தி நம்ம நைஸா ஆயிட்டான். ஏன்னா அவனோட அதுக்கு முன்னாடி மேட்சும் சொன்னோம், அவன் இன்டென்ட் என்னன்னு அவனுக்கே தெரியல. அதை ஃபர்ஸ்ட் பால்ல வந்து இது கவர்ல அவுட் சைடு ஒரு 4 அடிப்பான், அதுவும் லெக் சைடு நல்லா நவுந்து போய் அக்சர் பட்டேல் ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் வர பால ஃபுல்லா நவுந்து போய் அடிப்பான். அதுவும் அந்த அவுட் சைடு அவன் வந்து சரியான ப்ரெஷர்ல இருக்கான்னு மட்டும் தெரியுது. ஸோ வேணா 1 down வேணா மாத்தி பார்க்கலாம். ஆமாம், அந்த அந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணால் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா பவர் பிளேல ஏன்னா நேத்தி வந்து 4 பேட்டிங் இன்னிங்ஸ் நடந்துச்சு, ஓகேவா? அதில் ரொம்ப லோவஸ்ட்டாக ஆனது பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேவாக தான் இருக்கும். கிட்ட 58 60 தான் அடிச்சிருந்தாங்க. அது எல்லாருமே டெல்லி 61, அப்போ கூட லைக் 2 விக்கெட் விழுந்து கூட அவன் 61 வந்துட்டான். அந்த மற்ற 2 டீமும் நல்லா தான் விளாண்டுச்சு. இன்கேஸ் ஆயுஷ் மேத்ரே ஓப்பனிங் வந்து 2 பேருமே ஹிட் ஆர் மிஸ் கேம் ஆடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பவர் பிளேல இன்னும் ஒரு 70-80 அடிக்க வாய்ப்பு இருக்கு. 1 downலேருந்து எப்படி இருந்தாலும் விளையாட போறது இல்லை, அது நீ 1 downலேருந்தே அந்த மாதிரி தட்டி தட்டி விளையாடுங்கிற மாதிரி சொல்லிக்கலாம் ருத்துவை. நான் ப்ரெஷராக தான் இருக்கான், எனக்கு நல்லாவே ஃபீல் பண்ண தெரியுது. அதில் ருத்துவோட பாசிட்டிவே அவன் பேட்டிங் தான், ஓகேவா? அது வந்து அவன் கேப்டன்ஷிப்னால அஃபெக்ட் ஆகுது. சிஎஸ்கேக்கு ஒரு மெயின் ட்ராபேக்காக இருக்குது அப்படின்னா ருத்துவோட பேட்டிங் தான். எனக்கு வந்துட்டு நேற்று கேம் வந்துட்டு ஒரு என்ன இருந்தாலும் ஒரு கம்ப்ளீட் கேம் இல்லை. பார்த்துட்டு நம்ம பவுலிங் வந்து நேற்று ட்ரிப் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து 4 மேட்ச் 4வது மேட்ச் தான் ட்ரிப் ஆயிருக்குங்கிறப்போ பேட்டிங் வந்து நம்ம 20-30 ரன் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா அடிக்கிறோம். எனக்கு வந்து ஏன் ஸ்லோ டவுன் ஆனாங்கன்னு எனக்கு புரியல. ப்ளஸ் விக்கெட்ஸும் நிறையா ஃபைனல் இருந்துச்சு. ஓவர் வரைக்கும் பேட்டிங் இருக்கிறப்போ அவங்க வந்துட்டு ஒரு 12-13 ஓவர்லேயே ஃபுல்லாக ஸ்லாவாக வர மாதிரி ஆடி இருக்குங்க. பட் ரொம்ப ஸ்லோவாக ஆடினாங்க எந்த வரைக்கும். 210 வந்து பாஸ் ஸ்கோர் தான். பட் இந்த பவுலிங் லைனுக்கு வந்து கண்டிப்பா பத்தாது. நேற்று வந்து ஓவர் 10 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸா ஒரு பெல் போட்டு போயிட்டான். அதுதான் கேம் சேஞ்சிங். பிளஸ் ருத்ராஜ் அண்ட் நூர் 2 பேருமே வந்து இன்னும் அந்த ரிதம்க்கு வரல. 2 பேரும் வந்தாங்கன்னா இந்த டீம் வந்து ஒரு ஃபைட்டிங் டீமா இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த டீம்ல வந்து நான் ஒரு சேஞ்ச் ஒன்னு சொல்லுவேன். எனக்கு வந்து அக்கீல் ஹுசேன் அவங்க வந்து இம்பாக்ட் சப்ல வச்சது எனக்கு புரியல. அக்கீல் ஹுசேன் வந்து ஒரு பேட்டிங் இது இருக்கு, சரி. அக்கீல் ஹுசேன் வந்து இம்பாக்ட் சப்ல வச்சிருக்க தேவையில்ல. அக்கீல் ஹுசேன் 11 ஆடிட்டு அவங்க எது சர்ஃப்ராஸ் வெளியில வச்சிருந்தா தேவைன்னா சர்ஃப்ராஸ் யூஸ் பண்ணலாம். சர்ஃப்ராஸ் வரைக்கும் பேட்டிங் போகுமான்னு அவங்க யோசிச்சிருக்கலாம். அந்த பேட்டிங் பிச்சில் மேபி ஃபெயிலியர் ஆனா சர்ஃப்ராஸ் வரலாம், ஓகே. ஃபர்ஸ்ட் மேட்சா அவங்க சர்ஃப்ராஸ் 11ல வைக்கல. அதே மாதிரி பிளான் பண்ணி அவங்க இன்னொரு பவுலிங் ஆப்ஷனே எடுத்து வந்தாங்க, ராமகிருஷ்ண கோஸே யாராவது உள்ள கொண்டு வந்தாங்க. அந்த ஆப்ஷனை ஏன் யோசிக்காம அக்கீல டீமோட என்ன கனெக்ட் பண்றேன் நான் வேணாம் 1/2 மணி நேரம் என்ன அது வேணா இம்பாக்ட் ரூல்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லி தரேன். இல்ல ஓகே, ஒரே செகண்ட். அப்படி எடுத்துக்க முடியாது. இந்த என்னதான் இம்பாக்ட் ரூல் அப்படிங்கிற இது நம்மளுக்கு இருந்தாலும் அப்படி எடுத்துக்கவே முடியாது. என்ன ரீசன்னா அவங்க ஒரு செட் ஆஃப் 11s வச்சிருக்காங்க, ஒரு இம்பாக்ட் பிளேயர் வச்சிருக்காங்க. இப்போ நீங்க ஆர்சிபி எடுத்துக்கிட்டாலும் அந்த ஆப்ஷன் இருக்கு, ஓகேவா? பட் வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா போதும் 6 பவுலர் போதும், 5 பவுலர் போதும். நீங்க 7 பவுலர் 8 பவுலர் வச்சிருந்தீங்க அப்படின்னா கேப்டனுக்கு வந்து அதுலயே ஒரு ப்ரெஷர் இருக்கும். ராமகிருஷ்ணா கோஷ கொடுக்கலாமா? சிம்பிள் திங், அகில் ஹுசைனா தான் நீ கன்ஃபார்ம் உள்ள கொண்டு வர நெக்ஸ்ட் ஆஃப், சரியா? ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆஃப்ல அகில் ஹுசைன் தான் கண்டிப்பா கொண்டு வர. அதுவும் ஆல்ரவுண்டர், அப்படி கிடையாது, பவுல், சரியா? அது டெத் ஓவர்ல நல்லா ஸ்ட்ரைக் பண்ற ஒரு பேட்ஸ்மேனு அவனை சம்பந்தமே இல்லாம வெளியில வச்சுட்டு செகண்ட் ஹாஃப்ல உள்ள கொண்டு வரது ஒரு அர்த்தமே அப்படி கிடையாது. இன்கேஸ் அந்த ரீசனுக்கு நான் சொல்றேன் கேளு. சப்போஸ் வந்து தேவையில்லனா அன்சுல் கம்போஜ வெளில உட்கார வை. இல்லடா, நீ சொல்ற 11s கன்ஃபியூஸ் ஆகும்னா 11s கன்ஃபியூஸ் ஆகுறது இல்லடா. நேத்தி வந்து இதே சிஎஸ்கே டீம் வந்து அந்த 4 கேட்சை முடிச்சுட்டு 110க்கு 6 விக்கெட் இருக்கு, இல்ல 5 விக்கெட் இருக்கு அப்படின்னா அவன் ஷார்ட்ஸை வச்சு ட்ரை பண்ணுவான், ஓகேவா? இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க யாருமே. அதனாலதான் இதே மாதிரி போன தடவை வெங்கடேஷ் ஐயரை வெளில வைக்காம சுயேஷ் லைக் அந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவன்ல போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஆர்சிபிக்கு, ஏன் நேற்று 201 ரன் அவங்க அடிச்சிருக்க மாட்டாங்க, ஓகேவா? அதனால எப்பொழுதுமே ஒரே ஸ்டாண்டர்ட் பவுலிங் தான் யூஸ் பண்ண போறாங்க, 5+1 ஆர் 5+2, ஓகேவா? இதுதான் அவங்களோட ஸ்டாண்டிக் பவுலிங் யூனிட். நீ வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு பவுலரை கொண்டு வந்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும் கேப்டனுக்கு. ஓகே,
இப்போ வந்து ராமகிருஷ்ணா கோஷே எடுக்கிறீங்க அப்படின்னா உனக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். 7 பவுலிங் வச்சுக்கிட்டு நீ வந்து ஒரு 20 ஓவரை ஓட்டுற அப்படின்னா அவன் திங்க் பண்ணுவான், நிறைய திங்க் பண்ணுற வேண்டியது இருக்கும். உனக்கு லிமிட்டட் ரிசோர்ஸு லிமிட்டட் ஓவர் இருக்கு அப்படின்னா அவன் பக்காவா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவான். அதுதான் சொல்றது எப்படி இருக்குன்னா, இம்பாக்ட் சப்ப வந்து ஒழுங்கா யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கு. எதுக்கு டிசைடடா 5 பவுலர், டிசைடடா 7 பேட்ஸ்மேன் யோசிச்சு போறானா, எதுக்கு இம்பாக்ட் சப் ரூல்? அதை ஒழுங்கா எஃபிஷியண்டா தான் எல்லாரும் யூஸ் பண்றாங்க. எப்படின்னா யூஸ் பண்றதுக்கு தான் இம்பாக்ட் சப் ரூல். எப்படி எஃபிஷியண்டா யூஸ் பண்றாங்கன்னா, ஒரு பேட்ஸ்மேனுக்கு உள்ள ஒரு பவுலர் வெளியில, அவ்வளவுதான். இந்த கான்செப்ட்ல தான் அவங்க எல்லா டீமுமே பாரு. ஏன்னா எல்லா டீம் நம்ம இவ்வளவு யோசிக்கும் போது ஓகேவா, ஆக்ஷன் டேபிள்ல உட்காந்து அந்த பிளேயரை செலக்ட் பண்ணி நீ டிகேவோட இதை வச்சு இப்போ ஆர்சிபி வின் பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்ன, டிகே அண்ட் கோ. ஓகேவா, அவனுக்கு இந்த ஐடியா தெரியாதான்னு நான் கேட்கறேன். ஓகேவா, அந்த தோனிக்கு தெரியாத ஐடியாவா? இந்த ஐடியா தோனிக்கு தெரியாதாடா? இந்த ஐடியா சிம்பிள் ஐடியா. ஆர்சிபி, மும்பை இந்தியன்ஸ் அவங்களுக்குனா வந்து ஸ்ட்ராங்கா 5 பவுலர்ஸ் இருக்காங்க, நம்ம அக்செப்ட் பண்ணலாம். ஓகே, அட்லீஸ்ட் 4 பவுலர்ஸ். வீக்னஸே வந்து பவுலிங் தான். வீக்னஸே பவுலிங் தான். அடிஷனலா பவுலிங் ஆப்ஷன் இருந்தா என்ன வேணா நடக்கலாம் அந்த இடத்துல. அதுக்கு முன்னாடி மேட்ச் துபே வச்சு 2 ஓவர் ட்ரை பண்ணும் போது இந்த மேட்ச் அடிஷனல் பவுலர் இருந்தா சிஎஸ்கேக்கு தான் யூஸ் நான் சொல்லுவேன். அகில் ஹுசைன் பேட்ஸ்மேன் ஹூ கேன் பவுல், பவுலர்ஸ் யூ கேன் பேட், அப்படி ரெண்டுமே வச்சுக்கலாம் அவனை. சரியா? சோ அதுவும் பெத்தோல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான் ஜேஎஸ்கேக்கு. அவனை உள்ள வச்சுட்டு வேற ஏதாச்சும் ஒரு பவுலரை வெளில வச்சுட்டு அது கூட ட்ரை பண்ணலாமே. சரி, இது வந்து அடுத்த கட்ட பிரச்சனை. ஓகேவா, அடுத்த மேட்ச் தோனி உள்ள வந்தாரு அப்படின்னா யாரை வெளியில அனுப்ப போறீங்க? அதுதான் இங்க இருக்கிற பெரிய சட்ட சிக்கலே. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தோனிஜி வராதீங்க, நீங்க வெளியில இருந்து வின் பண்ணி கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. தோனி வந்தாங்க அப்படின்னா உங்களோட பெரிய இழப்பு, பெரிய இழப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் வெளில போயிடுவான். போனாலே வந்து ஃபீல்டிங்ல அந்த ஒரு ஆக்ரோஷமான ஃபீல்டிங் இருக்காது. ஒரு யாரு ஃபீல்டிங் தடுத்தாலும் போய் தட்டி கொடுத்துட்டு வரான். இந்த மாதிரி யாருமே மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. டீமோட பெஸ்ட் ஃபீல்டர் வந்து சர்ஃப்ராஸ் கான் தான் ப்ரோ. ஆஃப் சைடுல இருந்து ஓடி போய் அந்த சைடு பவுலருக்கு அந்த சைடு போய் கை பிடிச்சு தட்டி கொடுத்துட்டு ஓடியானா திருப்பி 20k ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்றான் போல கிரவுண்ட்ல. சும்மா இல்ல, போன மேட்ச் வின் பண்ண மெயின் ஆளு ஃபீல்டிங் மட்டும் தான். பேட்டிங் ஓகே பெர்ஃபார்ம் பண்ணா, பவுலிங் பெர்ஃபார்ம் பண்ணா. பட் இந்த ஃபீல்டிங் எஃபர்ட் தெரிஞ்சு பாத்தீங்களா? அப்பதான் அந்த பவுலர்ஸ்க்கு போல் போடுறதுக்கு எஃபர்ட் போல் போடுறது யோசிக்க இல்லையா? நம்ம என்ன போல் போட்டா என்ன, அவங்க சும்மா ஃபீல் விடுறாங்க, கேட்ச் விடுறாங்கன்னா பவுலருக்கு அந்த எஃபர்ட் போட முடியாது. நல்லா ஃபீல்டிங் வந்தா அப்பதான் பவுலருக்கு அந்த ஃபுல் எஃபர்ட்டோட போல் போட முடியும். அதான் பவுலிங் மைண்ட் செட் அப்படிதான் ஒர்க் ஆகும். ஆமா, இன்னைக்கு வந்து அந்த ஒரு மைண்ட் செட் இருந்தது. இன்னைக்கு பயங்கரமா ஒரு ஃபீல்டிங் பண்ணி எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வந்த இவன் நூறு அகமது ஒரு 6 ஒன்று தடுத்தது, இவனோட சர்பாஸ் பண்ண கேரக்டர் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சூப்பரா போட்டாங்க. எனக்கு வந்து பேட்டிங்ல வந்து இன்னும் வந்து ஒரு 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிச்சிருவேன். ஏன்னா உங்களோட வீக்னஸ் வந்து பவுலிங் தெரியுது. நீங்க வந்து அதுக்கு கோப்பப் பண்றதுக்கு உங்க பேட்டிங்கை வச்சுதான் நீங்க வந்து கோப்பப் பண்ணி ஆகணும். 20 ரன் உங்க அடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும் பவுலிங்க்கு. ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட் 2 ஓவர் 30 ரன். இன்னும் டேவிட் மில்லரோ யாரோ ஒருத்தர் வந்து கண்டிப்பா அடிச்சிருந்திருப்பாங்க. ஸ்டப்ஸ் வந்து டயர்ட் ஆயிட்டா ஓகே அக்செப்டட். பட் இன்னொரு பேட் ஆப்போசிட் எந்த இருந்தாங்கன்னா சிஎஸ்கே இன்னும் கொஞ்சம் முடிஞ்சிருக்க வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். நடுவுல நான் நேத்து கூட சொன்னேன்டா, ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கைக்வாட் யான் சேம் கைண்ட் ஆஃப் பிளேயர்னு சொல்றேன்னா அவனால அட் அ டைம்ல 2 ஓவர்ல 20+ ஸ்கோர் அடிக்க முடியுமா? 20+ ஸ்கோர் ஏதாச்சும் ஒரு பவுலரை பிக் பண்ணி அடிக்க முடியுமா? அந்த பிளேஸ்ல வேற எந்த டீம் வேணா எடுத்துக்கோ, ஒரே ஓவர்ல கேஷுவலா 20+ ரன் அடிச்சு ஸ்லோவா விளையாண்டாலும் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானோ. ஏன்னா இவங்க 3 பேரையும் என்னை பொறுத்த வரையும் சேம் கைண்ட் ஆஃப் இன்டென்ட், சேம் கைண்ட் ஆஃப் பிளேயர்ரா. மேட்ச் ஆஃப் எப்ப அவனுக்கு 30+ பால் பிடிக்கிறானோ அப்ப மட்டும்தான் அவனால வந்து அதை கன்வெர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 10 பால்லயோ 15 பால்லயோ 3 பேராலையும் எதுவுமே கன்வெர்ட் பண்ண முடியாதுரா 200+ ஸ்ட்ரைக் ரேட்டோட. நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா பவர் பிளேக்கு அப்புறம் தான் இவன் அவுட் ஆனான், ருத்ராஜ் கைக்வாட் அவுட் ஆனான். மேபி டெவால் பிரேவிஸ் உள்ள கொண்டு வந்திருக்கலாமோன்னு நான் ஃபீல் பண்றேன். துபே வந்த இடத்துல டெவால் பிரேவிஸோ இல்ல சர்ஃப்ராஸ் கானோ வந்திருந்தான் அப்படின்னா அவன் பிடிச்ச 10 பாலுக்கு அவனுக்கு இவன் 20 ரன் அடிச்சானா அவனுக்கு 30 ரன் அடிச்சிருப்பானுங்க. அவ்வளவுதான். அவன் அங்க வந்து ஒரு சின்ன டாக்டிக்கல் மிஸ்டேக் பண்ணாங்க. அந்த இடத்துல துபேக்கு பதிலா டெவால் பிரேவிஸோ இல்ல சர்ஃப்ராஸ் கானோ வந்தானா 10 பாலுக்கு கண்டிப்பா 30 ரன் அடிச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ டார்கெட் வந்து 225 230 வந்துருந்துருக்கும். ஸோ அது வந்து நல்ல ஸ்கோர். when compared to 210 or 212 like 230 ஒரு ரிட்டையர்மென்ட் பண்ணாங்க. பண்ணலனா இன்னும் ஒரு ஸ்கோர் கம்மியா இருந்திருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். மேபி
அப்ப வந்து பூனைன்னு புலிக்குட்டியை வளர்த்துட்டு இருக்காங்க சிஎஸ்கே. ஜெமி ஓட்டரை பத்தி சொல்லுங்க. கேமரன் கிரீன் ஜெமி ஓட்டர் இங்க சைலண்டா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் சிஎஸ்கேக்கு எல்லா மேட்ச்லயும். சிஎஸ்கேல இன்டென்ட் காட்டுற மெயின் பிளேயர்ல ஓவர்டன் ஒன்னு, சர்ஃப்ரஸ் கான் ஒன்னு, அன்சுல் கம்போஜ் ஒன்று. வேற யார்ட்டையும் அந்த இன்டென்ட் காட்டல. இவங்க 3 பேரும் மட்டும் தான். நேத்தி வந்து சஞ்சு சாம்சன் கொஞ்சம் இன்டென்ட் காமிச்சா. நேத்தாவும் பேசியே பாக்கல. சிட்டி பேசுதுன்ற மாதிரி நேத்தாவும் பேசினானே 3 மேட்ச் போய் பேசிட்டு வந்தான். அடுத்த பால்ல விக்கெட் வந்துச்சு. அவன் நேத்த வந்து ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சியர் அப் பண்ணி ஷோல்டர் எல்லாம் மேல தூக்குங்க, ஆக்டிவா இருங்கன்னு சொல்லி நேத்தா பேச ஆரம்பிச்சான் 3 மேட்சுக்கு அப்புறம். கொஞ்சம் லைட்டா இன்ட்ரோவர்ட் அப்படித்தான் இருப்பாங்க. இப்பதான் ஸ்டார்டிங்ல பேச இதே மாதிரி கார்த்திக் சர்மா 20 ஓவர் கீப்பிங் பண்ணிதானே மேட்ச் தோத்துன்னு இருக்கும். இல்ல ஆக்சுவலி அந்த 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 இது இருக்கு. எப்படி தெரியுமா? அந்த இது முன்னாடி கேப்டன் இருக்கா, ருத்ராஜ் கேப்டன் இருக்கா, இப்பவுமே பேச ஏதாச்சும் ஆகுமா அப்படி அப்படின்னு அந்த மனசுல அப்படியே இருக்கும். அதாவது பேசாம இருப்பா. ஆனா நீங்க 2 பேரும் நல்லா டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் இடையில எல்லாம் பேசுறத பாத்துட்டு இருக்கோம். ஒரு கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த மாதிரி பேசி கொஞ்சம் பண்ணுங்க. ஏதாவது சும்மா அப்படியே நின்னுட்டே இருக்கீங்க, அடிக்கிறாங்க நின்னுட்டே இருக்கீங்க. எங்களுக்கு அதுதான் சார், கொஞ்சம் ஃபார்முலா தான் நாங்க தோக்கடிக்க முடியும். நாங்க ஆர்சிபி மாதிரி தோக்கடிக்க மாட்டோம். மனசு உடைஞ்சு இருப்பான்டா, அடிக்கலனா இதா இருக்கும்டா. பேட்டிங் அந்த கான்பிடன்ஸ் போற மாதிரியே ஒரு மாதிரி இருக்குடா. அவனை பார்த்தா ஒரு மாதிரி சோகமா நின்னுட்டு இருக்காங்க. கண்டிப்பா இல்ல, நம்ம எப்படி பேட்டிங் அடிக்கலனா பின்னாடி போய் நின்று ஐயோ நம்மள்ட்ட பால் வந்தா விட்டுருவோமா, அதே சரி நம்ம அமைதியா ஓரமா இருக்கும், பால் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே அப்படிங்கிற மாதிரியே இருக்காங்க. அந்த ப்ராப்ளம் தான் ருத்ராஜுக்கும் போயிட்டு இருக்கு இப்போ. ஓகேவா, லைக் அவனால எந்த பவுலர்ட்டையும் போய் பேசுறானான்னு பாத்தீங்கன்னா பேசவே மாட்டேங்கிறான்னு தான் எனக்கு தெரியுது. எனக்கு சம்பந்தமே இல்லாத பிளேயர் மாதிரி நிக்கிறான். இது ரிவ்யூ எடுக்கணுமா டே கிட்டக்க ஓடி வாடா. இப்ப ஸ்ரேயஸ் ஐயர்னா முன்னாடி வந்து நிக்கிறான், அவனும் லாங் ஆஃப்ல தான் நிக்கிறான். ஆனா ஓடி வரான் ரிவ்யூ எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஓடி வந்து சீக்கிரம் சொல்றாங்க. இவன் வந்து அங்கேயே நின்றுகிட்டு என்ன அப்படின்னு தான் பண்றானே தவிர அந்த அவனுக்கு அந்த ரன் அடிச்சா மட்டும்தான் அந்த கான்பிடென்ட் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இப்ப ஸ்ரேயஸ் ஐயர், ருத்ராஜ், ரஜத் படித்தார் இவங்கெல்லாம் ஒரே கேட்டகரி ஆஃப் பிளேயர்ஸ். நீங்க ஹர்திக் பாண்டியாவை எடுத்துக்கலாம். ஹர்திக் பாண்டியா வந்து அவன் சும்மாவே போய் பக்கத்துலயே நிக்கிறவன். ஓகேவா, அவனை வந்து இவங்க கூட கம்பேர் பண்ண முடியாது. பட் இவங்க 3 பேர்ல பாத்தீங்க அப்படின்னா ஹாசில்வுட்டுக்கு ரஜத் படித்தார் ஏதோ போய் பேசிட்டு இருக்காரு. அவர் எம்எல்ஏடா, அவர்கிட்ட போய் என்னடா நீ பேசுற அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனா அவன் போய் பேசுறான். அவனுக்கு என்ன தெரியுதுன்னா லைக் பேசணும் அப்படின்னு அவன் பேசுறான், ஏதோ ஒண்ணு பேசுறான், போறான். இன்புட் என்ன, பிளான் என்ன, நீ என்ன போட போற, ஃபீல்ட் என்ன பண்ண, ஃபீல்ட் வந்து ஒரு டெம்ப்ளேட் அந்த கேம்ல இருக்கும்போது அந்த டெம்ப்ளேட்ல ஃபீல்ட செட் பண்ணிட்டு பால போட சொல்லிட்டு இருக்காங்க. நேத்து ஒரு விஷயம் வந்து ஜெமி ஓட்டனோட பேஸ் பயங்கரமா இருந்துச்சு. அம்பர்லா ஃபீல்ட் வச்சு பயங்கரமா போட்டாங்க, பேக் ஆஃப் போட்டு சூப்பரா போட்டாங்க. அது கூட அவனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு நல்லாவே. என்னன்னா அன்வான்டா அந்த ஐடியாக்க ட்ரை பண்ணலடா. ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் ட்ரை பண்ண மாதிரி அவன் இந்த மேட்ச் பண்ணாங்க. ஒரு ஓவர் கம்போஸ் பண்ணான்னு நினைக்கிறேன். கம்போஸ் சொல்ல ஓட்டன் ஒய்டியாக்கு வரல, அவன் ஸ்லாட்ல தான் போறான். ஓடி அவனோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதை போட்டுட்டு போயிட்டே இருந்தான்டா. தோனி வந்தா நான் சொல்றேன், ஆயுஷ் மேத்ராவை தூக்கி வச்சிருங்க. ஓகேவா, அந்த பிளேஸ்ல வந்து சர்ஃப்ரஸ் கானையே இறக்கிட்டு, ஏன்னா நீங்க சர்ஃப்ரஸ் கானை தூக்குறீங்க அப்படின்னா அப்புறம் உங்க டீமோட பாசிட்டிவிட்டியே போன மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ண போறாங்க? இன்னொன்னு பார்த்தா சரியான செலிப்ரேஷனா போயிட்டு இருந்தது. நேற்று ஒரு மேட்ச் ஜெயிச்சோன்னா இன்ஸ்டாகிராமு வெளியில, கிரவுண்டுக்கு வெளியில கப் அடிச்ச மாதிரி வின் பண்ணுவாங்கண்ணா அவங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சதுக்கு. அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க போல. என்னடா ரீசனு? ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு இவ்வளவு சந்தோஷம். ஒரே மேட்ச்ல என்னன்னா ஆரம்பம் 3 அடி வாங்கி திருப்பி அடி பண்ணாரு. 2026 ஃபர்ஸ்ட் வின்னா அப்படிதான்டா. ஏதானடா ஆர்சிபி ஒரு கப் அடிச்சுட்டு ஃபுல் செலிப்ரேஷன் பண்ணும்போது ஒரு கப் அடிச்சவனா எதுக்கு நான் செலிப்ரேட்? அது கிடையாது. தொடர்ந்து 6 மேட்ச் வின் பண்ணதுக்கு வந்து வேணாம். அது இப்பயே வன்மத்தெல்லாம் இறக்க வேணாம். போபோ என்ன வன்மத்தை இறக்கும். ஆர்சிபி ஒரே ஒரு வாட்டி கப் அடிச்சுட்டு எதுக்குடா இவ்வளவு சீன் போடுறீங்க? ஒரு வாட்டி தானடா கப் அடிச்சீங்கிற மாதிரி தான் நீங்களும். கம்பேக் சூப்பர் கிங்ஸ்னா சும்மாவா என்ன? கம்பேக் பண்ணிட்டாங்க. இனிமே போற போக்க பாத்தீங்கன்னா 7 மேட்சுக்கு 4 மட்டும் வந்துட வேண்டிக்கங்க. வந்துட்டோம்னா அப்புறம் இந்த கதையெல்லாம் 8 டீம் இருக்கும்போது அதுல ஒரு 4 வீக்கஸ்ட் டீம்லாம் நாங்களும் இருந்தோம். ஓகேவா, அப்ப சொல்லுங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. அப்பயும் வீக்கஸ்ட் டீம்லாம் இருந்துச்சு ஒரு 4-5 டீம். இப்பெல்லாம் இருக்கிற எல்லா கப்படிக்காத டீம் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. கப்பு இல்லாத டீம்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால இந்த தடவை உள்ற வந்துட்டோம்னா பாரு அப்படின்ட்டு இந்த மும்பை இந்தியன்ஸ், சிஎஸ்கே இதெல்லாம் அந்த ஓல்டு டெம்ப்ளேட்ல அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு வச்சிருக்கிறதோட உண்டு. 5 டீம் நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். டெல்லியும் உள்ள வந்துரும், ஆர்ஆரும் உள்ள வந்துரும். தயவு செஞ்சு எக்ஸ்பெக்டே பண்றேன். நீ ப்ரெடிக்ட் பண்ண டீஷர்ட் தோத்துறோம்னு ஜெயிச்சிட்டமே. இப்ப
ஆமாண்டா திருப்பி போகணும். வெயிட் பண்ண 4 மேட்ச் சொன்னா ஒண்ணுதானே. ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் மண்டேலயே அடி வாங்கி தானே உட்காந்தீங்க. அது நேத்து இங்க பாரு, நேத்து வந்து நீங்க வந்து வெறித்தனமான வின் பண்ணல. ஜஸ்ட் ஏ கே நேஸ்ட் வந்து ஜஸ்ட் மிஸ். அவனை வந்து ஃபீல்டிங்ல சரியான சொதப்பு. சரியா? அந்த கிளவுஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி ஸ்டப்ஸ் வின் பண்ணிட்டாங்க. ஆமா, ஆனா அத பத்தி பேசியே தீரணும். ஓகேவா, கிறிஸ்டன் ஸ்டம்புக்கு வந்து ஆக்சுவலா கிளவுஸ் சேஞ்சா இல்ல வந்து அவனுங்க டாக்டிக்கலா இன்புட்ஸ் கொடுக்க ஆள் அனுப்பிட்டு இருந்தாங்களா? வாட் லைக் அதுல டாக்டிக்கலா இன்புட்ஸ் கொடுக்கறதுக்கு வேலையே கிடையாது. 2 ஓவருக்கு 30 ரன் அடிக்கணும். ஓகேவா, ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா ஸ்டம்ப்ஸ் நின்று அடிக்கணும். அது மட்டும்தான். அதுல போய் டாக்டிக்கலா இன்புட் கொடுக்கறது எதுவுமே கிடையாது. ஆனா இன் பிட்வீன்ல யாருமே வந்து கிளவுஸ் கொடுக்க கூடாதுன்னு தான் ரூல். ஆனா நேத்தே மேட்ச்ல பாத்தீங்கன்னா முகுல் சௌத்ரிக்கு வந்து கிளவுஸ் கொடுப்பாங்க. அவன் ஃபர்ஸ்ட் பால் அடிச்ச உடனே அவனுக்கு கிளவுஸ் நல்லா தெரிஞ்சுது. 2 ரன் ஓடி இருப்பான். அதுக்கப்புறம் உடனே கையை இப்படி ஆட்டுவான், உடனே ஓடி வந்து கொடுத்துட்டு போவாங்க. ஆனா நேத்தி அது இல்லாதது வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் டிசி. கண்டிப்பா அட்லீஸ்ட் இன்னும் நெருக்கி கொண்டு போயிருப்பான் மேட்சை. ஆக்சுவலா க்ளோஸ் அவுட் பண்ண வேண்டிய மேட்ச் இடையில மிடில் ஓவர்ல விக்கெட்டே எடுக்காததான் சிஎஸ்கேட பிரச்சனை. திருப்பியும் வந்து பவர் பிளேல உங்களுக்கு 3 விக்கெட் விழுந்துருச்சு. பவர் பிளேக்கு அப்புறம் 6வது ஓவர்ல அதுக்கப்புறம் வந்து மேட்சை க்ளோஸ் அவுட் பண்ணணும். க்ளோஸ் அவுட் பண்ணாம திருப்பி வந்து அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது வந்து எனக்கு புரியவே இல்லை. அந்த இடத்துல தான் நூரகம் வந்து ஸ்டெப் அப் பண்ணி விக்கெட் எடுக்கணும். நூரகம் வந்து அடிமகத்தை பார்த்தா ரொம்ப வேற மாதிரி தெரிஞ்சான் நடுவுல. ஜஸ்ட் மிஸ். ஓட்டன் வந்து முடிச்சு விட்டு போனான். இல்லைன்னா 2 பேரும் ஈஸியா கொண்டு போயிருப்பாங்கன்னு தோணுது எனக்கு. அதுவும் வந்து அசிஷோத் சர்மா பயங்கரமா வந்து 4 பால் தாண்டா குடிக்கிறான். 6 பால் சரியான இன்டென்ட் அவன்கிட்ட. எனக்கு அந்த ஷெஷாந்த் சிங்கோட அசிட்டோஷ் சர்மா ஒரு ஓவர் பவர்ஃபுல் ஹிட்ரு பிளஸ் வந்து என்னால முடியும் அப்படிங்கிற அந்த கான்பிடன்ட் அதிகமா வச்சிருக்காங்க. வரப்பே அவனை பார்த்தாலே கான்பிடண்டா இருக்கு. எப்போ ஒருத்தன் பபுள் கம்மா போட்டுட்டு மின்னிக்கிட்டே உள்ள வரானோ அவனா சரியான கான்பிடன்ட். ருத்ராஜ் கைகோட பவுல் காம் போட்டு வரான் பேட்டிங்க்கு. வேற பிராண்ட் சாப்பிட்டு அவன் பபுள் காம் போட்டுறான். எனக்கு பார்த்தாலே பிடிக்கல. அவனு வேற பிராண்ட் சாப்பிட்டு இருப்பான்டா. கேட்க சொல்றா ஸ்கை. சரி, ஓகே, அவ்வளவுதான் இந்த மேட்ச். இந்த மேட்சோட முடிஞ்சு சிஎஸ்கே என்ன பண்ணான்னு பார்ப்போம். அடுத்து வந்து அங்க ஒருத்தவனை டெத் பண்ணிருக்காங்க. கட் பண்ணிட்டு வரேன், திருப்பி வரேன்.